ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சேவா சங்கத்தின் 8ஆம் ஆண்டு ஸ்ரீ திருமலை திருப்பதி திருக்கொடை ஊர்வலம் மற்றும் வருகை விழா ஆன்மீக செம்மல் திரு ஆர் கோபால்ஜி அவர்கள் தலைமையில் சென்னை முகப்பேர் கிழக்கு திரு சசிகுமார் திருமதி உமா சசிகுமார் ஏற்பாட்டில் கடந்த 24/10/2025 புதன்கிழமை அன்று சென்னை முகப்பேர் கிழக்கு 2வது பிளாக் புகழேந்தி சாலையில் அன்று காலை 6 மணி முதல் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. சென்னை ஜே நகரில் அமைந்துள்ள புகழேந்தி சாலையில் உள்ள திருமலை திருப்பதி திருக்குடை சிறப்பு விழாவை முன்னிட்டு புகழேந்தி சாலையில் அமைந்திருக்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சி விழா நடக்கும் இடத்திற்கு ஆங்காங்கு உள்ள பக்தர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது விஷ்ணு சஹஸ்ரநாமம் உச்சாரணம் செய்ய இருக்கிறோம். அனைவரும் பக்தர்களிகள் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கேட்டு பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருப்பதிக்கு குடை அழகு, ஸ்ரீரங்கத்திற்கு நடை அழகு. இன்று நமது ஜே நகரில் திருப்பதி குடை வந்து இங்கு உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கி இங்கு உள்ள மக்களின் பிரார்த்தனைகளை பூர்ணமாக செய்ய வைத்து அனைவரும் மங்களகரமாக ஆனந்தமாக வாழ இந்த திருப்பதி குடை தரிசனமானது அனைவருக்கும் பலன் பெறும். ஏழுமலையானின் திருப்பதி திருக்கொடை நிகழ்ச்சியின் துவக்கமாக காலை 6 மணிக்கு சுப்பிரபாத சேவை, பிரசாதம் விநியோகம், சங்கல்பம் புண்ணியாவஸ்தம், ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பூஜை மற்றும் சகஸ்ரநாமம் அர்ச்சனை, தீபாராதனை, சண்டை மேளம் முழங்க திருப்பதி திருக்கொடை ஊர்வலம், அன்னதானம், மகா தீபாராதனை மற்றும் இரவு 7 மணிக்கு பிரசாதம் விநியோகம் என ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சேவா சங்கத்தின் 8ஆம் ஆண்டு ஸ்ரீ திருமலை திருப்பதி திருக்கொடை ஊர்வலம் மற்றும் வருகை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த திருப்பதி குடை திருவிழாவை ஆண்டாண்டுதோறும் சிறப்பாக பக்தியுடன் நடத்தி வரும் திரு சசிகுமார் அவர்களின் சீரிய முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் வகையில் ஜே நகரில் உள்ள அனைத்து பக்தர்களும் வழக்கம் போல ஆதரவளித்து இன்று 12 மணி அளவில் இங்கு வரவிருக்கும் திருப்பதி குடை அனைவரும் ஒன்று கூடி வரவேற்க அன்புடன் அழைக்கிறோம். பகவான் நாராயண பெருமாளின் பெருமைகளை போற்றும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் இப்பொழுது உச்சாரணம் செய்ய இருக்கிறோம். இதை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். ஓம் நமோ நாராயணாய. பரந்தாமனான ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் பக்தர்களான நமக்காக அருளை செய்த ரகசியம் இது. உன் மனதை எனக்காகுக, உன் பக்தியை எனக்காக்குக, என்னை தொழுக, என்னை பரமாக கொள்க, இதனால் நீ என்னையே எய்துவாய், இது நிச்சயம். இது பகவத்கீதையில சொல்லப்பட்டது. இந்த ரகசியத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இறுதி பகுதியான 18ஆம் அத்தியாயத்தில் மீண்டும் ஒரு முறை உறுதியுடன் சொல்கிறார். உன் மனதை எனக்காக்குக, நீ என் தொண்டனாகுக, எனக்கென்ன வேள்வி செய்க, என்னையே வணங்குக, என்னை எய்துவாய், உண்மை இதே. இதை உனக்கு நான் சபதம் உரைத்து சொன்னேன், ஏனெனில் நீ எனக்கு மிகவும் இனியவன். திருப்பதி மன வெங்கடாச்சலபதி. எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னையே சரண் என புகுவாயாக. எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் உன்னை நான் காப்பாற்றுவேன், துயரப்படாதே. மேற்சொன்னவற்றை பகவத்கீதையின் முழுவதுமான ஸ்லோகங்களில் சாரம் என ஏற்றுக்கொள்ளலாம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்பது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் மகாவிஷ்ணுவின் 1000 பெயர்கள் தொகுப்பு ஆகும். இது ஸ்தோத்திரமாக, பாராயணமாகவும், நாமாவளி அர்ச்சனையாகவும் இரு வடிவிலும் ஓதப்படுகிறது. இது மகாபாரதத்தில் அனுசாசன பருவம் என்ற பகுதியில் 149ஆம் அத்தியாயத்தில் தான் தர்மம் ரகசியங்களை, எல்லா சாஸ்திரங்களின் முடிவான கருத்துக்களையும் எடுத்துரைக்கும் இடத்தில் பீஷ்மாச்சாரியாரால் திருப்பதி மலை வாழும் வெங்கடேஷா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாச தர்மபுத்திரருக்கும் அவர் மூலமாக பிறக்கும் உபதேசிக்கப்பட்டுள்ளது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முன்னிலையில்
பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டிரர் மற்றும் 4 பாண்டவர்களுக்கு உரைத்ததாகும் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம். உரையாடலின் பின்னணி பின்வருமாறு. தர்மத்தின் ரகசியங்களை கற்றுக்கொள்ளும் எண்ணத்துடன் யுதிஷ்டிரரான தர்மபுத்திரர் இவ்வுலகில் தனது இறுதி நாட்கள் கழித்துக் கொண்டிருந்த பிதாமகர் பீஷ்மரை அணுகி வணங்கினார். எண்ணற்ற அறம் சார்ந்த விஷயங்களை வினவி தெரிந்து தெளிந்த பின் தர்மபுத்திரர் பீஷ்மரிடம் எல்லா தர்மங்களிலும் தலை சிறந்த தர்மம் என தங்கள் கருதுவது எது? யாரை துதிப்பதனால் மானிடர் தங்கள் துன்பங்கள் நீங்கி மகிழ்வுற்று பிறவி பிணியிலிருந்து விடுபடலாம் என்று வினவினார். இதற்கு பதிலளித்த பீஷ்மர் மகாவிஷ்ணுவிற்கு இடைவிடாது தொடர்ந்து பக்தியும் சேவையும் செய்து வணங்கி வருவது மிகப்பெரிய தர்மம் என்றார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவே எங்கும் நிறைந்தவரும் எல்லா உலகங்களுக்கு அதிபதியும் சிறந்த பெரிய தேஜசும் பிரபஞ்சத்தின் நாதரும் பிரம்மண்யமும் ஆவார். எல்லா வஸ்துவும் அவரிடமிருந்தே ஆதி யுகத்தின் தொடக்கத்தில் உண்டாகின்றன. மீண்டும் அவை அவரிடமே யுகத்தின் முடிவில் சென்று முடிவுறுகின்றன. இடையில் எல்லா வஸ்துவும் அவரிடமே நிலைத்து நிற்கின்றன. அவ்வாறாக எல்லா வஸ்துக்களிலும் அவரே வியாபித்து உள்ளார். புருஷோத்தமனாகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அவரின் 1000 திருநாமங்களை பாராயணம் செய்வதாலேயே அனைவரும் துன்பங்களை நீங்கி மகிழ்வுற்று பிறவி பிணியிலிருந்து விடுபட முடியும் என்று கூறி ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பீஷ்மாச்சாரியர் உபதேசம் துவங்கினார். பக்கத்தில் இருக்கிறது என்னோட தம்பி. அவர் பேர் ராஜஸ்ரீ, என் பேர் ஜமுனா ராணி. பக்தி நிகழ்ச்சி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஆடி மாதம் புரட்டாசி மாதத்தில் முதல் முறையாக இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு கொடுத்தது சசிகுமார் என்ற அந்த அண்ணா, முகப்பேர் சேர்ந்தவர். அவர் கொடுத்துருக்காங்க. இதனால நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி விரதம் இருந்து தான் இந்த வேடத்தை அளிக்கிறோம். இதே மாதிரி எல்லா நிகழ்ச்சியும் கலந்துக்கணும். இந்த யூடியூப் சேனல் பார்க்குறவங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். 20 வருஷமா இருக்கும் இந்த நிகழ்ச்சி. ஆமா, நான்வெஜ் எதுவுமே சாப்பிட. ஆமா, நாங்க எதுவுமே சாப்பிட மாட்டோம். இப்போ ஒரு பொழுது இருந்து தான் நாங்க இந்த வேடத்தை அழைக்கிறோம். டீ காஃபி தவிர, தண்ணியை தவிர மீதி எதுவுமே சாப்பிட மாட்டோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் வெஜ்ஜி தான் சாப்பிடுவோம். நான்வெஜ் எதுவும் தொட மாட்டோம். அம்மன் போடுவோம், 10 கை வச்ச காளி போடுவோம், கருப்புசாமி போடுவோம். இந்த மாதிரி எல்லா வேஷமும் போடுவோம். முருகர் வேடமும்.
சந்தோஷப்படுறோம். ஏன்னா பெரிய விஷயம் இல்லை, அம்மன்ற ஒரு வேடத்தை வந்து அழிக்க யாராலையும் முடியாது. இந்த வேடம் வந்து அவங்கவுங்களுக்கு அந்த முக பாகனை கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். ஆனால் அந்த விரதம் இருந்து எடுத்தால் மட்டும்தான் அம்மனாக மாற முடியும், இல்லைன்னா முடியாது. நாங்கள் வந்து அக்கினி சட்டி எடுக்கிறவங்க, நாக்கில் தீ வைக்கிறவங்க, கற்பூரத்தை ஏற்றி நாக்கில் வைக்கிறவங்க அக்கினி சட்டி நாங்கள் நாக்கில் வைப்போம். அது எங்களோட இது இருக்குது, ரியலாக பண்ணுவோம். இப்போ பண்ண சொன்னா கூட நாங்கள் 2 பேருமே பண்ணுவோம். அந்த நாக்கில் தீ வைக்கிறது, அக்கினி சட்டி நாக்கு 2 பேருமே வைப்போம். தம்பியும் வைப்பாப்புல, நானும் பண்ணுவேன். அவர் பேர் ராகேஷ் கண்ணா. அவங்க வந்து காஞ்சிபுரம் மாவட்டம், நான் சென்னை. ஆமா, தம்பி இவரு. நான் வந்து இங்க சென்னை அண்ணா நகர்ல சேர்ந்தவங்க. நான் 20 வருஷமா இருக்கேன். எந்த வித்தியாசமே தெரியல. நீங்க ரொம்ப accurate-ஆ 20 வருஷம் சொல்றீங்க இல்லையா, ரொம்ப கிளியரா தெரியுது. அப்படியே உண்மையிலேயே பெரும்பாலும் அம்மாவும் வந்து நடந்துட்டு மாதிரி இருக்கு. இவங்க இந்த சசிகுமார் அண்ணா வந்து 4 வருஷமா எங்களை கேட்டுனுக்குறாங்க. 4 வருஷமா பண்ண முடியாம நேத்து நைட்டு நானும் வந்து அவங்கள்ட்ட கேட்டேன். என் நம்பர் அவங்களுக்கு தொலைஞ்சிருச்சு, என்கிட்ட என் நம்பர் இல்லை. அப்புறமா வந்து இது பண்ணோடனே வாங்க அப்படின்னு தான் வார்த்தை சொன்னாங்க. அதுவே எங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா ஒரு சாமி வருஷம் போறது பெரிய விஷயம். எல்லாரும் பார்க்கும்போது அந்த வேடத்துல இருக்கும்போது நேரா போயிட்டு திருப்பதிக்கு போவாங்க. நாங்க திருப்பதில இருந்து இங்கே வந்துட்டோம். நாங்க இதான் உண்மை. எவ்வளவு நேரம் ஆகும் இந்த வேஷம் எடுக்கிறதுக்கு? 6 மணி நேரம் மேக்கப் கல்யாம இருக்கும். 6 மணி நேரம் இருக்கும். போடுறதுக்கு எவ்வளவு நேரம்? போடுறதுக்கு 1 hour ஆகும். ரெடியாக 1 hour ஆகும். 1 hour-ல ரெடி பண்ணி ஆமா, நாங்களே ரெடி ஆயிடும். அவங்கவுங்களே ரெடி ஆயிடும். யாருமே மேக்கப் போட வேண்டியதில்லை, நாங்களே மேக்கப்லாம் போட்டுப்போம். என் பேர் வந்து அம்மன் ராகேஷ்னு சொல்லுவாங்க, எல்லாம் ராகேஷ் குமார் என் பேர். மோஸ்ட்லி வந்து நான் அம்மன், காளி, கருப்புசாமி, முருகர், பெருமாள் எல்லா கெட்டப்பும் போடுவோம். இந்த சீசன் டைமில் மட்டும் தான் எங்களுக்கு இந்த மாதிரி வேலை இருக்கும். இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 16 வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு கிடைக்கிற டைமில் நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். அதே மாதிரி அந்த எந்த கெட்டப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மெனக்கெட்டு நாங்கள் பண்ணுவோம். டக்குன்னு வேற ஏதாவது கெட்டப் கேட்டால் கூட அந்த நேரத்தில் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அந்த கெட்டப் கொடுத்து கொண்டு வந்து முன்னாடி காட்டுவோம். இன்னைக்கு வந்து திடீர்னு ஆண்டாள் பெருமாளுக்கு கேட்டிருந்தாங்க, அதனால ஆண்டாள் பெருமாள் கெட்டப் போட்டுருவோம். மற்றபடி மோஸ்ட்லி நாங்கள் அதிகமாக பண்ணுறது பார்த்தோன்னா அம்மன், காளி, கருப்புசாமி இந்த மாதிரி வேஷம் தான் நிறைய போடுவோம். புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் மட்டும்தான் எங்களுக்கு இந்த பெருமாள் இந்த மாதிரி கெட்டப் வேஷமெல்லாம் நாங்கள் போடுறது. இந்த வேஷம் போடுறதுக்கு அதுக்கு அந்தந்த வேஷத்துக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருப்போம். நாங்கள் பெருமாளுக்கு ஒரு விரதம் இருப்போம், அம்மனுக்கு பண்ணுறது, காளிக்கு ஒரு விரதம், அது வேஷத்துக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருந்தால் தான் நாங்கள் இது பண்ணுறோம். மற்றபடி நார்மலாக பண்ணுறது கிடையாது. இது கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஒரு அனுகிரகம்னு நாங்கள் ஏற்றுக்கிட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். காஞ்சிபுரம் மாகரல் கிராமம் தான். ஆமாம், எல்லா இடம் A to Z. இன்னும் ஒரு அடுத்த வாரத்தில் குலசேகி போய் முத்தாரம்மன் கோயில் தசராவில் பண்ணுவோம். ஆமாம், தசராவில் வருஷம் போய் பண்ணுவோம். இப்போ அது நெக்ஸ்ட் சண்டே கிளம்புறோம் தசராவுக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே போய் சொன்னாலும் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறோம்.